ஹே காய்ஸ், இன்னைக்கு லாங் வீடியோவில் நான் சண்டே vlogs தான் போட போகிறேன். ஸோ சண்டே எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணியும் நாட்டுக்கோழி கிரேவியும் தாங்க. பிரியாணி வந்து பாஸ்மதி ரைஸில் தாங்க பண்ண போகிறேன். ஸோ 20 மினிட்ஸ் வந்து அரிசி வந்து ஊறுனா போதும். அந்த 20 மினிட்ஸ் கேப்பில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா ஸோ என்னென்ன வேணுமோ அது எல்லாமே கட் பண்ணியும் வச்சுட்டேங்க. இன் பிட்வீன் என் பையன் வந்து விளையாடணும்னு கேட்டுட்டே இருந்தாங்க. சரி ஓகேன்னு எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சுட்டு அந்த 20 மினிட்ஸ் ஆனோன்னே அரிசியை கழிஞ்சு வச்சுட்டேன். பிகாஸ் அதுக்கு மேலே நம்ம விட்டாலும் ரொம்ப ஊறுச்சுன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம அந்த பளபளன்னு வரும்லங்க, அந்த மாதிரி வரவே வராது. ரொம்ப குழஞ்சு போன மாதிரி ஆயிரும். சரி ஓகேன்னு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆட்டம் என் பையன் கூட போயிட்டு அந்த பில்டிங் பிளாக்ஸ் அப்புறம் அந்த மாண்டசரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நிறையா வாங்கி வச்சுருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு எப்போவுமே ஒயிட் ரைஸ் வச்சுட்டு என் பையன் என்ன சாப்பிடுவானோ அதுக்கு தேவையானதெல்லாம் ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுருவேங்க. பிகாஸ் நமக்கு லேட் ஆனால் கூட பரவாயில்ல, அவங்களுக்கு டைமிங் மிஸ் ஆனால் பசிக்குது பசிக்குதுன்னு ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் சிணுங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலேயே ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்களோட குக்கிங்கை வந்து நான் பண்ணி முடிச்சிருவேன். எப்பவுமே அவனுக்கு செஞ்சு முடிச்சுட்டு, அவனுக்கு ஊட்டிட்டு, அவன தூங்க வச்சுட்டு தாங்க எங்களுக்கு செய்யவே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் திஸ் டைம் அவனுக்கு செஞ்சு முடிச்சோனயே எனக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. அதுலயே எங்களுக்கு ஓகே பிரியாணி தானே சீக்கிரம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பவும் செய்யற பிரியாணிய விட இந்த டைம் செஞ்ச பிரியாணி தாங்க டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. அந்த ஃப்ளேவருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன ரீசன்னு தெரிலங்க, பட் எனக்கு ஒரு ரீசன் தோணுது. நம்ம யூஸ் பண்ற பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே மோஸ்ட்லி இங்கே டிமார்ட் இல்லை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல தாங்க வாங்குவோம். பட் திஸ் டைம் நான் யூஸ் பண்ணது எல்லாமே சூப்பர் ப்ராடக்ட்ஸுங்க. 1 மந்த் பேக் நான் தேக்கடி போயிருந்தேன். அங்கே எல்லாமே அங்கே விளைஞ்சது தான். ரேட்டு கொஞ்சம் அதிகம்தான். பட் நம்ம நார்மலாக வாங்குற ப்ராடக்ட்ஸ்க்கும் அங்கே நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ்க்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருந்துச்சு. ஏலக்காவோட ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வாங்குற ஏலக்காய்க்கு அந்த ஸ்மெல்லு லைட்டாக தான் வரும், ஒரு சிலது வரவே வராது. பட் நான் அங்கே வாங்கினது சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு ஏலக்காய் எடுத்தாவே நம்மளுக்கு அவ்வளோ ஸ்மெல்லு சூப்பராக ரெஃப்ரெஷிங்காகவும் இருந்துச்சு. ஸோ நீங்களும் யாராச்சும் தேக்கடி போனீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன் பிட்வீன் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தழை எல்லாமே போட்டு வதக்கிட்டேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிட்டேன். நார்மலா பிராய்லர் சிக்கன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, தனியா விசில் விட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. பிகாஸ் இந்த தக்காளி, வெங்காயத்துக்குள்ள அது போட்டாவே ஒரு 10 to 15 மினிட்ஸ்லயே நார்மலாவே அது வந்து ஒரு மீடியம் அளவுக்கு குக் ஆயிரும். தென் நம்ம விசில் விடும்போது அது ஃபுல்லாவே குக் ஆயிரும். நாட்டுக்கோழிங்கிறதுனால நான் ஏற்கனவே ஒரு 5 to 6 விசில்ஸ் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. பிகாஸ் நாட்டுக்கோழி வந்து வேகறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ நான் இப்போ சிக்கன் பீஸையும் உள்ளே போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அதை வந்து விட்டுட்டேங்க. பிகாஸ் எனக்கு வந்து அந்த வெங்காயம், தக்காளி அந்த பொடியோட ஃப்ளேவர் வந்து உள்ளே எல்லாமே அந்த சிக்கன் பீஸில் வந்து இறங்கணும்னு நான் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நார்மலா நம்ம பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து இப்போ 1 டம்ளர் அரிசி போடுறோம் அப்படின்னா, நார்மல் அரிசி போடும்போது 3 டம்ளர் தண்ணி ஊத்துவோம். பட் ஆனா பாஸ்மதி ரைஸ்க்கு நம்ம 2 டம்ளர் தண்ணி வந்து ஊத்துனா கரெக்ட்டா இருக்கும். இப்போ நான் 1 டம்ளர் அரிசி ஊற வச்சிருக்கேங்க. ஸோ நான் 2 1/2 டம்ளர் தண்ணி வந்து ஊத்தியிருக்கேன். ஏன் அப்படின்னா, நாட்டுக்கோழி ஏற்கனவே வெந்தாச்சு. பட் இருந்தாலுமே லைட்டா வேகலினாலும் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க வச்சோம் அப்படின்னா, அதில கொஞ்சம் வெந்துரும். ஸோ கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நீங்க அரிசி போட்டீங்க அப்படின்னா, அது வந்து கரெக்ட்டா இருக்கும். அண்ட் அதே மாதிரி பிரியாணி செய்யும்போது மட்டும் நான் மஞ்சத்தூளும், மிளகாத்தூளும் யூஸ் பண்ணவே மாட்டேங்க. மஞ்சத்தூள் கூட நான் இப்போ கறி வாஷ் பண்ணும்போது அதில போட்டு நான் க்ளீன் பண்ணிருவேன். ஸோ அதோட ஸ்மெல் அதில இருக்கும். லைட் பிஞ்ச் ஆஃப் கூட நான் போடுவேன். பட் மிளகாத்தூள் நான் யூஸ் பண்ணவே மாட்டேங்க. அது என்னன்னு தெரியல. மிளகாத்தூள் போட்டா, மிளகாத்தூள் தான் ரொம்ப டாமினேட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால மிளகாத்தூளே நான் யூஸ் பண்றத அவாய்ட் பண்ணிட்டேன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க தண்ணி ஊத்தி அரிசி போட்ட உடனேயே நீங்க லிட் போட்டு குக்கர மூடவே கூடாதுங்க. அப்படி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ விசில் விடுறதுன்னு தெரியாது. அது கரெக்ட்டா தீஞ்சு போகுதுன்னான்னு தெரியாது. ஸோ அதனால அந்த தப்பா பண்ணவே பண்ணாதீங்க. அரிசி போட்ட உடனேயே நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தண்ணி குறைஞ்ச லெவல் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் லிட் போட்டு மூடிட்டு, அதுவரைக்கும் நீங்க ஹை ஃப்ளேம் வச்சிருந்தா ஓகேங்க. பட் அதுக்கப்புறம் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுருங்க. மீடியம்க்கு குறைவா வச்சாலும் ஓகே தான். அவ்வளோதாங்க. விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பிகாஸ் விசில் வரக்கு லேட் ஆகும். என்னடா விசில் வரல, விசில் வரலன்ட்டு போய் அதைய தூக்கி எல்லாம் விட்டுட்டு இருக்காதீங்க. பொறுமையா வரட்டும். ஒரு விசில் வந்தா போதுங்க. நீங்க அடுப்ப வந்து ஆஃப் பண்ணிரலாம். நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி ரெடிங்க. அந்த பளபளப்பு, டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இந்த டைம் எனக்கு பிரியாணி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை பை.